نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما. கண்ணியமிகுந்த எஸ்ஜேஎம் எஸ்எஃப் சார்பாக ரமலான் 30 தினங்கள் மதியம் ஒளிபரப்பக்கூடிய இந்த புனிதமான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தா எனக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை ஏற்படுத்தி கொடுத்த அந்த நிறுவனர்களுக்கும் நான் நன்றி செய்துகிறேன். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்தை ஒரு ரஹமத்தான மாதமாக நமக்கு ஆக்கியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் நாம் அனைவர்களும் புனிதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ரமலான் மாதத்தை 3 பத்துகளாக பிரித்து முதல் பத்தில் ரஹமத்தும், இரண்டாவது பத்தில் மக்ஃபிரத்தும், மூன்றாவது பத்தில் இத்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய 3 பத்துகளாக பிரித்திருக்கிறார்கள். அதில் முதல் பத்திலே அதிலும் இறுதியான 10வது தினத்திலே புனிதமான ரமலான் மாதத்தின் 2வது ஜும்மாவுடைய நாளாகவும் இருந்து கொடுக்கிறது. இந்த பத்திலே நாம் இந்த தொலைக்காட்சி மூலம் நாம் நல்ல விஷயங்களை கேட்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இந்த வாய்ப்பை பெற்று நல்ல செய்வதற்கு நல்ல தௌஃபீக் செய்வானாக. நீண்ட ஆயுசை தந்து நல்ல செய்வதற்கு நல்ல தௌஃபீக் செய்வானாக. நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், ஆபத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தந்துடுவானாக. நோய் நொடி இல்லாமல் நீண்ட கால் வாழ்வதற்கு நல்ல தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நல்லடியார்களே, முதல் 10 நம்ம ரஹமத். இந்த ரஹமத்துடைய 10 ரஹமத்து இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் வாழ்வது, மறு உலகத்தில் வாழ்வது, வெற்றி பெறுவது நாம் முடியாத ஒரு காரியமாக இருந்து கொடுக்கிறது. எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் முக்கியமாக இருந்து கொடுக்கிறது. இதுக்கு சில உலமாக்கள் சொல்கின்ற பொழுது, ஒரு இறை நம்பிக்கையாளர் நேர்வழி நடப்பதற்கும் வெற்றிக்கான வாழ்க்கை வாழ்வதற்கும் தனம் நிலைத்திருப்பதற்கும் நல்லமல்கள் அதிகம் செய்வதற்கும் அல்லாஹ் ஏவப்பட்ட விஷயங்களை ஏற்று நடப்பதற்கும் விளக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்து நடப்பதற்கும் அதுபோல தௌபாவை மன்னிக்கப்படுவதற்கும் தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கும் அதே மாதிரி சுவர்க்கும் செல்வதற்கும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்கும் வெற்றி வருவதற்கும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை நினைத்திருப்பதற்கும் ஹிதாயத் இல்லாமல் நஷ்டவாளியாமல் இருப்பதற்கும் செய்த பாவத்திற்காக இவ்வுலகில் மறுவுலகத்தில் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கும் செய்த பாவங்கள் செய்ய நசீபை கிடைப்பதற்கும் தௌபாக்களை ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய ரஹமத் முக்கியமான தேவை என்பதாக உலமாக்கள் நமக்கு கருத்து தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியான இந்த ரஹமத்துடைய பத்தி இன்றையோடு முடிகிறது. நாம் ஒவ்வொரு நேரமும் யஸ்அலுல்லாஹ ஃபி ரஹமத்திஹி, அல்லாஹ் தஆலா இடத்தில் அவனுடைய ரஹமத்தை ஒவ்வொரு அருள்கொடையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற உடல் நலம், உடல் ஆஃபியத்தை கொடு, உடல் சந்தோஷமான வாழ்க்கை கொடு, மனைவி மக்கள் பற்றி சந்தோஷத்துக்கு கொடு, அதே மாதிரி ஹலாலான வியாபாரத்துக்கு கொடு, ஹராமான வியாபார தொழிலை விட்டு பாதுகாப்பு கொடு, இதுபோல் நல்ல முன் செய்வதற்கு உடல் ஆஃபியத்தை கொடு. இதே மாதிரி ஒவ்வொரு ரஹமத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க எத்தனையோ ஆஸ்பத்திரிகள், அதுக்கு மருத்துவமனைகள் சென்று அவர்கள் அதுக்கு மருத்துவம் பார்க்கிறார்கள். இந்த ரஹமத்தான பத்தில் அல்லாஹ் தஆலா இருக்கிறோமே அல்லாஹ்விட்ட துஆ கேட்கும் பொழுது அவர் குழந்தை பாக்கியம் கிடைப்பது சந்தேகமில்லை. இதுபோல் நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டவர்கள், இதுபோல எந்த கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இதெல்லாம் முசீபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு, கொரோனா நோய் விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரஹமத்துடைய பத்தி இன்னோடு முடிகிறது. அதிகமாக நம்ம அல்லாஹ் தஆலா ரஹமத்தை கேட்டு அடுத்து வரக்கூடிய மகப்பிரத்தை பெறக்கூடிய நல்ல சீதைவிழா ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு புறம் இருக்கட்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு
ஒரு பெரிய ஒரு இமாம், ஒரு வலிமாருக்கெல்லாம் சிறந்த வலிமாராக இருக்கக்கூடிய ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பில் அவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நல்ல சீதேவி, அது மட்டுமல்லாமல் பெரிய ஞானியாக இருந்தார்கள். அவர்கள் ரொம்ப ஃபக்கீராக ஆலிமுல் உலமாக்கள் ரொம்ப மார்க்கத்தில் வழங்கக்கூடிய ஃபக்கீராகவும் நல்ல ஆபீதாகவும் இருந்தார்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கிற பொழுது அண்ணன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புகழப்பட்ட ஹாலித் இப்னு வலீத் எந்த அளவுக்கு சைஃபுல்லா அல்லாஹ்வுடைய வீரர் போர்வாள் என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அவர்கள் சென்ற எல்லா யுத்தங்களிலும் வெற்றி கிடைக்கப்பட்ட மாபெரும் சீதேவிய இந்த ஹாலித் இப்னு வலீத் அவருடைய காலத்தில் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே ஈராக்கில் ஒரு போர் யுத்தம் நடந்தது. மைசான் என்ற இடத்திலே ஒரு யுத்தம் நடந்தது. அங்கிருந்து யுத்தம் வெற்றி கிடைக்கப்பட்டு சிறைக்கு பிழைக்கப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டவர்களில் ஒரு நபர் ஹபீப் என்று சொல்லக்கூடிய நபர், நல்ல சீதேவி. அந்த ஹபீபுக்கு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் 12 காலம் பணிவிடை செய்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவங்க அதுக்கு பின்னால் விடுதலை செய்கிறாங்க, எடுத்து விட்டாங்க. ஹபீப் அவங்க அந்த நல்லடியார் அபுதாக அடிமையாக இருக்கிற பொழுதே காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவிகள் ஒருவான உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்தியத்தா ஒரு அடிமை பெண் இருந்தார்கள். அந்த அம்மா, அந்த அடிமை பெண் பேர் உம்முல் மஹாசின் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணுக்கும் ஹபீப் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. அந்த இருவருக்கும் பிறந்த புதல்வராக, அன்பு புதல்வராக ஹஜ்ரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்கிறார்கள். அவர்கள் ஹிஜ்ரி 21ஆம் ஆண்டு ஷாபான் திங்கள் 17ஆம் நாள் வைகரை காலை அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதனை எடுத்துக்கொண்டு சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹபீப் அவர்கள் கொண்டு போய் மடியில வைக்கிறாங்க. மடியில வச்சுவிட்டு அந்த திருமுகத்தை அங்க அமைப்புகளையும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அவருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அழகான அந்த குழந்தையை பார்த்தோம்னா அப்படியே அவங்களுக்குள்ள அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அழகை பார்த்து ரசித்துக்கிட்டு இருக்கிறார்கள். உடனே சொன்னாங்க, சம்முஹு ஹசனன் ஃபஇன்னஹு ஹசன் வஜ்ஹி, இவரின் முகம் எழிலாக இறங்கக்கூடியதாக இருப்பதனால் இவருக்கு எழில் என்பதாக அழகானவர் என்பதாக பெயர் வைங்கள் என்பதாக அந்த ஹபீப் அவர்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். அவர்களுக்கு ஹசன் என்பதாக பெயர் வைத்தார்கள். துவக்க காலத்திலே அவங்க குடும்பத்தினர்கள் பஸ்ராவுக்கு வாழ்வாதாரத்தை கழிப்பதற்காக சென்று விட்டார்கள். அந்த காலத்தில் அது இப்படி இருப்பதன் காரணமாக அவருக்கு ஹசனுல் பஸ்ரி என்பதாக அந்த ஊரை சேர்த்து ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்ம இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிறப்பு, அதற்கு பின்னால் அவர் ஹசன் பஸ்ரி அவர்கள் அறிவும் பண்பும் அதே மாதிரி நாளொரு மேனியும் வழங்க துவங்கி கொண்டே வந்தது. பிற்காலத்தின் மாபெரும் இமாமாக இவரை பற்றி ஜுஹரி இமாம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, அந்த காலத்திலே வாழக்கூடிய காலத்திலே பெரும் இமாம்கள் இஸ்லாத்தின் உலகிலே 4 பேர் இருந்தார்கள். அந்த 4 பேர்களே, 1வது மதீனாவிலே இப்னு முஸைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், 2வதாக பஸ்ராவிலே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், 3வது சிரியாவிலே மக்ஹூல் என்ற கூடிய பெரியார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும், கூஃபாவிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இவர்கள் இஸ்லாத்தின் பல்வேறு மத எல்லா மக்களுக்கு மத்தியிலே தலைவராக முழு தலைவராக இருந்து வந்தார்கள் அந்த நாட்டில். இப்படி இருக்கும்போது அவங்க ஹசன் பஸ்ரி அவர்கள் மட்டுமல்ல, இவங்கள் சூஃபிகள் இன்றும் அவர்களை தங்களை முன்னோடிகளாக கருதுகிறார்கள். சூஃபியாக்கள் அவர்கள் பின்பற்றக்கூடியவங்க முன்னோடிகளாக கருதி வருகிறார்கள், அவர்களை கவனித்து வருகிறார்கள். இதில் முக்கியமான சொல்லப்போனால் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத்துக்காரர்கள் அவர்களை ரொம்ப மதிப்பும் கருத்தும் கொடுத்து அவர்கள் சங்கைப்படுத்தி மரியாதைப்படுத்தி வருகிறார்கள். பேரை கேட்டால் ரஹ்மத்துல்லாஹி சொல்றது அவங்களுடைய வழிமுறை பின்பற்றக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் ஜமாத் ரொம்ப முக்கியம் கொடுத்து வராங்க. இதே மாதிரி இவங்க மாற்றமாக முத்தஸிலா ஷியா இவ்வளவுங்க இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவங்களை புறக்கணித்து வருவார்கள். இப்படி இருக்கின்ற காலத்திலே எல்லோராலும் மதிக்கப்படும் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களுடைய வாழ்நாளையில 130 சஹாபாக்களை அவங்க சந்திச்சிருக்காங்க. 130 சஹாபாக்கள். இவங்க தாபியின் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் பின்னால் தாபியில் கட்டப்பட்டவங்க. நபி தோழை சந்தித்தவர் மட்டுமல்லாம இவர்கள் அதிலும் முக்கியமாக பத்ரு
காலத்திலே அந்த சுகாதாக்கள் கலந்து கொண்ட 70 சஹாபாக்கள் 130 70 பதினி சஹாபாக்களை அவர்கள் கலந்து கொண்டு அவங்க சந்திச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு அந்த பதில் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்து அல்லாஹ் ரசூலுக்காக அவங்க தியாகம் செய்த அந்த புனிதவர்களை சந்தித்திருக்கார்கள். அது எல்லாத்தையும் கூட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு பேரர் ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய கரம் கொடுத்து அவர்கள் பிடித்து தீட்சை பெற்றிருக்கிறாங்க. அவங்க நாணம் பெற்று அவருடைய சிறந்தவராக விளங்கியிருக்கிறார்கள். ஹசன் பஸ்ரி அவருடைய ஹயாத்திலே எந்த அளவுக்கு சொன்னால் 70 ஆண்டுகள் ஒரு தாயும் ஒழுவாக இருந்திருக்காங்க. ஒழுவு முடிஞ்சிச்சுன்னா உடனே ஒழு செய்வாங்க. உணவு உடனே எந்த நேரமும் 24 மணி நேரம் உணவோடவே இருந்தது அவங்க வாழ்க்கையை கழித்திருக்கிறார்கள். அது தனிமையில் இருப்பதை அவர் ரொம்ப பிரியப்படுவாங்க. மக்களோட கலந்து மட்டுமல்ல தனிமையில் இருப்பதை அவங்க அதே மாதிரி உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குறிக்கோளை இந்த எய்த வேண்டும் என்று முயற்சி செய்வான். இப்படி நாம் இருக்குன்னு அப்படி செய்யணும். நம்ம ஒருத்தர் மனிதனுடைய இப்போ நம்ம உலகத்தில் பார்க்கிற பொழுது ஒரு மனிதனை செய்வான். நம்ம படிக்கணும், பெரிய பட்டதாரி ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இப்படி மாதிரி இதே மாதிரி ஒருத்தர் சம்பாதிச்சு பெரிய கட்டட பில்டிங் கட்டணும், அவனுக்கு நான் கவனிக்கணும், இப்படி மாதிரி ஒரு குறிக்கோள் இருக்கும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அப்படி குறிக்கோள் என்னதுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நாணத்தை அவருடைய அன்பையும் அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் அல்லும் பகலும் அவர்கள் எந்த அளவுக்கு அமல் செய்து வந்தே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அமல் செய்யறது ஒரு சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனையோ இருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு அவங்க இரவு நேர இஷா தொழுகைக்கு ஒன்று செஞ்சாங்க, அதே உறவுல காலையில் சுபு தொழுகை வகிரை தொழுகை தொழுவார்களாமா. அந்த அளவுக்கு அவங்க உணவுல பேணிப்பா இருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் அவங்க அந்த ஆதத்தை பின்பற்றியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு அவங்க 150 ரக்காத்து தொழக்கூடிய இரவு நேரத்தில் 150 ரக்காத்து தொழக்கூடியவர்களாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்தாங்க 3000 சலவாத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் சோதக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய இந்த உயர்வுக்கும் இதோட பண்புக்கும் காரணம் இந்த அமலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சலவாத்துக்கும் காரணம் தான் எனக்கு இந்த இவ்வளவு பண்பு எல்லாம் அடையப்பட்டிருக்குன்னு சொல்வார்களாமா. இதே மாதிரி எளிமையும் அமைதியும் அமையப்பட்ட ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் எங்க அமர்ந்து போதும் அல்லாஹ் தஆலாவுடைய அச்சத்தால் ஒரு அரசன் முன் எப்படி நாம் இருக்கிறோமோ அது போல கலை குனிந்து அமைதியாக ரொம்ப அமைதி அடக்கத்தோடு இருப்பார்கள். தலை குனிந்து எப்போ பார்த்தாலும் இருப்பார்கள். ஆழ்ந்த சிந்தனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சிந்தனை, மறுமை சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிந்தனை, சுவருக்கு நரகம், இது போல சிந்தனை அவர்கள் சிந்தனை செய்தக்கூடிய உள்ளத்தை கவி கொண்டிருந்தது அவருடைய சிந்தனை பூரா. அதே மாதிரி அவங்களுடைய மனுஷருடைய விஷயத்தில் அவங்களுடைய சிந்தனை எப்பவுமே அவங்க மறுபுலக வாழ்க்கையின் சிந்தனை அவங்க ஆழ்ந்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகள் சிரிப்பே அவங்களுடைய அவங்க முகத்தில் பார்க்க முடியல. 40 ஆண்டுகள் அவங்களுடைய முகத்தில் சிரிக்காம அந்த அளவுக்கு அவங்க ஆழ்ந்த சிந்தனையோடு அல்லாஹ் பயபக்தியோடு வாழ்ந்து வந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இளமையில ஏதோ ஒரு சின்ன பாவம் செய்து விட்டார்கள். இந்த பாவத்தை எண்ணி அவங்களுடைய உள்ளம் உருகி கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு சொன்னா அவங்க உள்ள இது நம்ம பாவம் செஞ்சிட்டோமே, ஏதோ எந்த காலத்தில் இளமையில் இருக்கும் போது செய்த ஒரு தவறுக்காக அவர்கள் நினைத்து அழுவார்களாம். ஒவ்வொரு நேரம் அழுவார்களாம். உதாரணமா சொல்லப்போனால் புதிதாக ஒரு சட்டை தைக்க போறாங்க. சட்டை தச்சு வந்தவொடனே அவங்களுடைய இந்த தோல் புஜத்துக்கு மத்தியில் என்ன செய்வாங்க, அந்த தவறை குறித்து வைத்து பார்க்கலாமா. அந்த தவறை குறித்து வைத்துக் கொண்டு என்ன செய்வார்கள், அந்த தட்டை எடுத்து போடும்போது என்ன செய்வாங்க, அதை பார்த்து அழுவார்கள், தேம்பி அழுவார்கள். இந்த தவறு இப்படி எரிச்சு விட்டதே என்று தங்களை இந்த வரலாற்று எடுத்து காட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தாங்கள் மாபெரும் பாவி என்றே எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சின்ன தவறுக்காக வேண்டி அவங்க ஆயுசு முழுவதும் என்ன செஞ்சாங்க, தான் பாவி என்று அல்லாஹ்வுக்கு நான் எப்படி சந்திப்பேன், அல்லாஹ்வுடைய அருளை பெற முடியுமா, அப்படி மாதிரி எண்ணி அவங்க வாழ்ந்து, ஐயோ என்னை மாபெரும் பாவி என்று இந்த உலகத்தில் என்னை விட யார் பாவி இல்லை, இந்த என்னை விட இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் தான் பெரிய பாவி என்று சொல்லி அது எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பார்களாமா. இதே மாதிரி பார்க்கும்போது ஒரு நாள் பொழுது பஸ்ரா நாட்டில் அந்த ஊரில் அவங்க வசிக்கக்கூடிய பகுதியில் கடினமான பஞ்சம், மழை இல்லை, எல்லா மக்களும் தண்ணீருக்கு தட்டுப்பாடு, பல சிரமப்பட்டிருக்கிறாங்க.
எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க, நம்ம போய் ஊருடைய வெளிப்பகுதியில் போய் அந்த நம்ம போய் தொழுது அல்லாஹ் அழுது துவா கேட்டால் மழை பெய்யும் சொல்லி எல்லா மக்களும் போயிட்டாங்க. கசன் பசன் இருக்கிறாங்க. அழுது அவங்க தொழுது விட்டு அழுது துவா கேட்குறாங்க, கெஞ்சி பார்க்குறாங்க, இறஞ்சி பார்க்குறாங்க, பணிந்து பார்க்குறாங்க. எந்த மழை வரல. உடனே அந்த எல்லா மக்களையும் சேர்ந்து ஹசன் பசீர் அவர்கிட்ட சொல்லி நீங்கள் நம்பர் பண்ணி நீங்கள் ஹொத்துவா பிரச்சனை செய்யுங்க, ரொம்ப பிரச்சனை செஞ்சு நீங்கள் இது துவா கேட்டா இன்ஷா அல்லாஹ் மழை பெய்யக்கூடும் என்பதாக சொன்னாங்க. அவங்க ஏன்னு சரின்ட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அங்கே இதுக்காக வேண்டி மேலே துவா பிரச்சனை செய்கிறாங்க. அப்படியே அந்த அல்லாஹ் தஆலா அழுது துவா கேட்கணும். அல்லாஹ் கண்ணீரும் கம்பளுமாக இறங்கி அல்லாஹ் தஆலா நாங்கள் துவா கேட்கிறோம். எதுவுமே துவா ஏற்றுக்கொள்ளப்படல. இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு பாவி இருக்கிறாங்க. அந்த பாவி அந்த அசனாக இருக்கணும் சொல்றாங்க. அசல் அந்த அவங்க தன்னை சொல்லும்போது அந்த அசல் இந்த ஊரை விட்டு வெளியா இருக்குங்க உங்களுக்கு மலைவேன்னு சொல்லி தன்னுடைய அந்த அடக்கமான ஒரு அமைதியான ஒரு அந்த வார்த்தையை சொல்லி மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார் என்பதாக சொல்லி அவங்க இதே நேரத்தில் அழுகிறார் என்பதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இதே மாதிரி பார்க்கிற பொழுது ஒரு மனிதன் வெளியில செல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம், செல்லும் போது வழியில் எவரை காண்கள் அவரை பார்த்தா நம்மளை தன்னை விட மேலானவர் என்று கருத வேண்டும். இது பணிவுடைய அடையாளம். எண்ணிக்கொண்டு பணி கூடி இப்படி நடந்து கொண்டு இருக்கிறார். இருக்கும்போது தெருவில் ஒரு நாயை பார்க்குறாங்க. தெருவில் ஒரு நாயை பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க, அந்த நாயின் பொருட்டால் என்னுடைய இறைஞ்சிகளை என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயா என்று அந்த அவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி வாசிக்கிறாங்க. உடனே அங்கே மனித ஒருத்தர் பார்த்துட்டு அந்த ஹசன் பஸ்ரி அவர்களை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் அந்த அஃப்லலும் அந்த கல்புன் அஃப்லலும் நீங்கள் சிறந்தவர்களா, அந்த நாய் சிறந்ததா என்று கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாவுடைய தண்டனையில் இருந்து நான் ஈடேற்றம் பெற்று விட்டால் நானே சிறந்தவன். அல்லாவுடைய தண்டனையிலிருந்து ஈடேற்றம் பெற்று விட்டால் நானே சிறந்தவன். இல்லை என்று சொன்னால் இந்த நாய் தான் சிறந்தது என்று சொல்லி அந்த இடத்துக்கு சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் நான் கசமுல்லா அல்லாஹ்வின் சத்தியமா சொல்லுகிறேன், இது இப்படி இருக்கும், இதை விட 100 என்னை விட 100 அசன் வந்தாலும் அந்த நாய் தான் சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுறதுதான் வரலாறு சொல்லப்படுகிறது. கனிமைக்கு பெரியார்களே, நாயை பற்றி நம்ம விஷயத்து வந்தோம். ஒரு நாய் நம்ம தெருவில் நாய்க்கு நம்ம விரட்டுறோம், ஒதுக்குறோம், அது பட்ட நஜீஸ் இருக்கிறோம், இப்படி நாய். ஆனால் நாயிட்ட சில தன்மைகள் இருப்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இந்த சமுதாயத்தை எடுத்து காட்டுறாங்க. நாயை பற்றி கூறும்போது அதோட நாய் விட்ட 10 நற்குணங்கள் இருக்கிறது. அந்த நற்குணங்களை இறை நம்பிக்கையாளர்கள் நீங்கள் இடம் பெற்றிருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு அந்த சம்பவத்தை ஒரு 10 செய்திகள் நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. ஒன்றாவதாக அது பசித்திருக்கிறது. எப்போ பசித்திருப்பது நல்லோர்கள் சாலிகளுடைய அடையாளம். இரண்டாவது அதற்கு தங்குவதற்கு குறிப்பிட்ட ஒரு இடம் இருக்காது. அது இது இறை ஆதரவு தவக்கலுடைய அடையாளம். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எனக்கு அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ்வுடைய எனக்கு அப்படிப்பாரு அந்த நம்பிக்கை உள்ளவங்களுடைய அடையாளம். மூணாவது இது இரவு நேரம் எனாமும் லைன் கலீலா, அவங்க அந்த நாய் சிறிது நேரம் தூங்கும். இது இறை காதலுடைய நற்பண்பு என்பதாக சொல்லப்படுகிறது. நாலாவது அது செத்தால் அதற்கு அனந்தரம் யாரும் கொள்வது யாரும் எனக்கு வாரிசு இருக்கு. இப்போ நம்ம மூத்தாயிட்டேன், என்னுடைய அத்தா மூத்தா நம்ம மூத்தாயிட்டாரு, இப்படி போயிட்டாங்க, அப்படி யார்ட்டையும் சொல்லி நம்ம சொந்த மந்தலா இருக்குது. அதுக்கு யாரும் அனந்தரம் கொள்ள யாரும் விரும்பாது. அதன் இது துறவிகளுடைய அடையாளம். துறவி அவங்க என்ன போவாங்க, எங்கேயே இருக்க சாப்பிடுவாங்க, ஏதோ படுத்துக்குவாங்க, இது அவங்களுடைய அடையாளம். அஞ்சாவது அதனுடைய எஜமான் அதனை எத்தனை முறை அடித்தாலும் அது அவனை விட்டு விலகாது. எத்தனை தடவை அடித்தாலும் அது விலகாது. இது உண்மையான முரீதுகளுடைய மாணவர்களுடைய அடையாளம். இப்போ மாணவர்கள் நம்ம ஒரு பெரிய ஷேக் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட முரீதுகள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு கோபத்தில் போட நீ வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட அவர் உங்களை விட்டு நான் யாருங்க போக முடியும், நீங்கள் இதே எனக்கு அப்படி சேக அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே இருந்து அவங்ககிட்டயே பையன் பெற்று அவங்ககிட்டயே ஒரு பெரிய ஞானியாகக்கூடிய அந்த முறையினுடைய அந்த மாணவடி பக்குவம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆறாவது பூமியில் அது தாழ்ந்த இடத்தில் பொருந்திக் கொள்ளும். தாழ்ந்த இடமா தான் அது படுத்துக்கொள்ளும், அந்த இடத்துல போய் படுத்துக்கொள்ளும். இது தாழ்மையுடைய ஒருவரின் நட்பண்பதாக என்பதாக சொல்லப்படுகிறது. ஏழாவது
அதனுடைய இடத்தை வேறொருவன் வந்து ஆக்கிரமித்து கொண்டால் அது வேறு இடத்துக்கு போமே தவிர அது போய் சண்டை போடாது. இப்போ என்ன இடத்துக்கு வந்து நம்ம வீட்டில் யாராச்சும் வந்துட்டா வேற எங்கள் வீட்டு அப்படி மாதிரி சொல்லுவோம், இது உட்காந்துருக்கேன், ஏன் நான் உட்காந்து இடத்துக்கு தள்ளு அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாம் இருக்காது, அது வேற இடத்துக்கு போய் படுத்துக்கணும். இது நாட்டத்தை இறை நாட்டத்தை பொருந்தி கொண்டுள்ளவர்கள் அந்த நற்குணம் என்பதாக சொல்லப்படுகிறது. 8வது, அதனை நாம் எத்தனை தடவை விரட்டியும் பின்னும் அதன் முன் ஒரு ரொட்டி துண்டை காட்டினால் அது நம் முன்னால் வருமே தவிர அது வினயத்தை வைத்து ஏதாவது கோபத்தை வச்சு அது வராமல் இருக்காது. இது பக்திமானுடைய அடையாள நற்பண்புகள் என்பதாக சொல்லப்படுகிறது. 9வது, ஒரு உணவை கண்டா, உணவு ஏதாச்சும் அங்கே ஏதாச்சும் கிணறு துண்டா அது ஏதாச்சும் கண்டா அது தொலைவில் நின்று அமர்ந்து கொண்டு வழி பார்த்து கொண்டு இருக்காது. போய் எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு வழி பார்த்து கொண்டு இருக்கும். இது ஏழை மிஸ்கினுடைய நல்ல இயல்பாகும் என்பதாக சொல்லப்படுகிறது. 10வது, அது ஒரு இடத்தை விட்டு கிளம்பி விட்டால் மீண்டும் அந்த இடத்துக்கு திரும்பி வராது. ஒரு இடத்துல பார்த்து இது போனால் அதே இடத்துக்கு திரும்பி வராது. இது விசாரமுடைய குணமாக இருப்பதாக இந்த இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு இந்த சம்பவத்தை நாயுடைய நட்பு பண்புகளை நம்ம பின்பற்ற என்பதற்கு நற்குணங்கள் இப்படி இருப்பதை சொல்லி நமக்கு எடுத்து காட்டுறாங்க. கனிமிக்கு பெரியார்களே, இது ஒரு புறம் இருக்கு. இப்ப பார்க்க அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பார்க்கும்போது ஒரு நாள் கொடுத்து ஒரு மனிதர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி பார்க்குறாங்க. கைஃப ஹாலுக்கு ஒன்று நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படி கேட்குறாங்க. அப்ப சொன்னாரு, நான் கப்பலில் போயிட்டு இருக்கிறேன். கப்பல் திடீர்னு புயல் வந்து அந்த கப்பல் வந்து என்னாச்சு உடஞ்சு சின்னாமிடம் ஆகி என்ன செய்யறது, எல்லாமே மக்களுக்கு சிதறி போய் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு பலகையை பிடித்து கொண்டு எப்படி தத்தளித்து நாம் அந்த மக்கள் உயிருக்கு எப்படி தத்தளிப்பார்களோ அதே போல் தான் நான் இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை என்பதாக அந்த பணிதை சொல்லி காட்டிதான் வரலாற்று சொல்லப்படுகிறது. இதே மாதிரி பார்க்கும்போது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட ஒரு கழுதை இருந்துச்சு. அந்த கழுதையை வந்து நம்ம வேற யாருக்காச்சும் வித்தலாம்னு சொல்லி ஒரு பஜாருக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, 400 திர்ஹம் அந்த கழுதைக்கு ஒருத்தருக்கு வந்து கேட்குற எவ்வளோங்க, 400 திர்ஹம்ட்டார். சரி அப்படின்னு அவங்கள்ட்ட விலை பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த வாங்கக்கூடிய மனிதர் சொன்னார், பெரியவங்களே எனக்கு ஒரு 100 திர்ஹம் கம்மி பண்ணி கொடுக்க, நான் வாங்கிக்கிறேன்டாங்க. சரி 300 திர்ஹம் கொடுப்பான்ட்டார். மீனாவை என்ன செய்யறாரு, இன்னொரு 100 திர்ஹம் கம்மி பண்ணி கொடுங்க, சரின்ட்டாங்க. நாம யோசனை பண்ணி அவங்க சரின்ட்டாங்க. 200 திர்ஹத்துக்கு அந்த கழுதை அந்த மனிதர் கொடுத்து சந்தோஷமாக கொடுத்து அவங்க அப்ப வந்து சொன்னாங்க, இப்படி சந்தோஷமா கொடுக்குறீங்களே என்ன காரணம் போது கொடுக்கல் வாங்கல் இலவாக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக என்று ஹதீஸ். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் மீது அல்லாஹ் அனைத்து செயல்களையும் இலகுவாக்குவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறைஞ்சுதல் நான் கேள்விப்பட்டதன் காரணமாக இப்படி செய்தேன் என்பதாக நமக்கு இந்த சம்பவம் எடுத்து காட்டப்படுகிறது. எனக்கு நம்ம கொடுக்கல் வாங்குதல் என்ன செய்யறது, பாமர மக்கள் யாரும் வந்து கேட்டால் நமக்கு கட்டுப்படியாக ஓரளவுக்கு இந்த அசல் ரேட் கிடைச்சாலும் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்யும், எவன் ஏமாந்த அவங்க தலையில கமுத்தணும், அவனை ஏமாத்தணும் இப்படி சொல்லி காலத்தில் இருந்துட்டு இருக்கிறோம். அது எனக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு மத்தியில் கொடுக்கல் வாங்கல நம்ம இலகு வாங்கி கஷ்டம் இல்லாமல் சிரமம் சந்தோஷமா இருக்கணும். இவங்களுடைய வாழ்க்கை பறக்கத்தை அவன் வாங்கி போற வாழ்க்கையை பறக்க சந்தோஷமா இருக்கணும் சந்தேகமில்லை. இதே மாதிரி பார்க்கும் பொழுது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பார்க்கறதுக்காக எங்க சில நபர்கள் வர்றாங்க. அவங்க ஹான்காலில் சில அவங்க நல்லா முறியதுக்கு அவங்களாம் இருப்பாங்க. ஹசன் அவங்க போகும்போது அவங்க எங்கேயோ வீட்டுக்கு எங்கேயோ உள்ள போயிருக்காங்க. இல்லை அப்போ பார்த்தா இவங்க வீட்டுக்குள்ள இப்போ நம்ம தலவாசி கூட உள்ள கால் வைக்கும் போது பார்த்தா ஒரே இந்த தண்ணியை கழுவி விட்டா வீட்டை கழுவி விட்டா இப்படி ஈரம் இருக்குமோ அது மாதிரி ஈரமாக அப்படியே இருந்துச்சு. இப்போதே நீங்கள் என்ன ஈரமாக இருக்குது இதெல்லாம் கழுவி விட்டீங்கல்ல, கழுவி விட்டு இப்போ இது இருக்குது அப்படி கால் வைக்கலாமா அப்படிமா நம்ம கேட்போம்ல. இப்போ கழுவி விட்டு கால் வச்சு வரலாமா, கால் இதாக இருக்குமே கால் வச்சு விடுமா அப்படி மாதிரி அவங்க வந்தவங்க கேட்குறாங்க. உடனே அந்த அங்கே உள்ளவங்க சொன்னாங்களாம்மா இதுக்கு தண்ணீர் இல்லப்பா. இமாம் அவர்கள் வந்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அழுது துவா கேட்ட கண்ணீர் அதுதான் இவ்வளவு ஈரமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அப்படி அசந்து போயிட்டாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கை அப்படி. அதே மாதிரி பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில்
எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. எப்போ பார்த்தாலும் சிந்தனை, அல்லாவுடைய சிந்தனை, அல்லாவுடைய இது, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாம் எப்படி வாழுமோ, எப்படி இருப்போமோ, அல்லா நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டானோ, இப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையை கழித்திட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பெரிய இமாமா இருந்தாங்க, பெரிய பக்கியா இருந்தாங்க, பேணுதலாக இருந்தாங்க. ரொம்ப பேணுதலாக ஆபிதாக மக்களுக்கு மத்தியில் பண்பு பணிவும் அவர்கள் கொண்டு பெரிய அதிகமான மக்கள் ஈமான் கொண்டவர்களாக, இஸ்லாத்தில் வந்தவர்களாக இப்படி இருந்தாங்க. அவங்களோட மேல் மிக பிரியமானவர்களாக ரொம்ப இருந்தாங்க. பஸ்ராவாசிகள் அந்த ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய இமாமாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு பஸ்ராவாசிகள் அடுத்த நாட்டு மக்களும் கூட ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பஸ்வா கொடுக்காங்க அப்படி மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கல்வி நாடு சிறந்ததாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பெரிய மகானாக ரொம்ப வழிமாநில சிறந்தவராக இருந்தாங்க. இவங்களுடைய கடைசி காலத்தில் இருக்கும்போது அவங்க ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆகக்கூடிய சமயம் கிபி 728ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் ஹிஜ்ரி 110 ரஜபு முதல் தேதி அன்று சக்கராத்துடைய அதுக்கு ரொம்ப கொஞ்சம் இதாகுது. அவங்க நினைவு இல்லாமல் சுய நினைவு இல்லாமல் அப்படி கோமாண்டேசன் படம் சூறம்ல அது மாதிரி படிக்கிறாங்க. அப்போ திடீர்னு உணர்வு வருகிறது. உணர்வு வந்த உடனே அப்போ திடீர்னு ஏதோ உணுமுணுக்கிறாங்க. அது சத்தம் கேட்குது. என்னை தோட்டங்களிலிருந்து நீர் சுவனங்களிலிருந்தும் அப்புறப்படுத்தி விட்டீர்களே என்ற ஒரு குரான் ஆயத்து வருது. அந்த ஆயத்தை சில அப்படியே ஓதிட்டு வர்றாங்க. இப்படியே ஓதிட்டு வரும்போது அவங்களுடைய இறுதி அவங்களுடைய ஊகு அல்லாஹ்வுடைய கைப்படப்படுகிறது. இன்னாலில்லாஹி இந்த உலகத்தை விட்டு அவங்க பெரிய உடலை விட்டு உருவு பிரிஞ்சிச்சு. இன்னாலில்லாஹி அவங்க மௌத்தாயிட்டாங்க. இந்த மௌத்தான செய்தி பஸ்ராவில் வாசிக்கு எல்லாம் தெரிஞ்சவுடனே அவங்க இறப்பு செய்து ஒரு நொடி பொழுது தெரிஞ்சவுடனே எல்லா மக்களும் என்ன செய்தாங்க, சொல்லான துன்பங்கள் துயரங்கள் அழுது கொண்டு அப்படியே அவங்க எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சிலர் பார்க்கப்பட்டால் அவங்க அழுகை மட்டுமல்ல, சிலர் மயக்கம் போட்டு கூட அவங்களுடைய இறப்பு செய்திகள் மயக்கம் போட்டு கூட கீழே வந்துட்டாங்க. அப்படி இது வரலாறு வருது. அந்த அளவுக்கு அவருக்கு அவங்க இப்படி அழுது புலம்பி அவங்க இப்படி மகான் போயிட்டாங்களே, இல்லை நான் யாரை பார்க்க முடியும் அப்படி மாதிரி ஒரு அப்படி சொல்லி அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒருத்தர் சிலர் சொன்னாங்க, மௌத்தா பணம் திருப்பி நம்ம அழுது புலம்பி பிரயோஜனம் இல்லை, மௌத்தா பணம் திரும்பி வரப்போறது இல்லை, பொறுமையாக இருப்போம் அப்படி சொல்லி சமாதானப்படுத்தி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு போல எல்லா மக்களும் கொண்டு கொந்தளிப்பு இருந்தாங்க. இஸ்லாத்தை விட்டு கொடுத்ததான பல சம்பவம் வரும். அப்படிங்கும்போது செய்தினா அபூபக்கர் இல்லாதவனுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல உறுதியை கொடுத்து அவங்க பிரசங்கம் செஞ்சாங்க. ஒரு மாற்றம் கிடைச்சிச்சு என்பதா வராது. அதே மாதிரி இந்த சூழ்நிலை அப்படி சொன்ன உடனே எல்லா மக்களும் வந்து அவங்க எல்லாம் சமாதானமாக அடங்கிட்டாங்க. அதுக்கு பின்னால் அவங்க அடுத்த நாள் ஜும்மாவுடைய நாள், ஜும்மா தொலைக்கு பின்னால அவங்களுடைய குளிப்பாட்டு அனாதத்தை வச்சு அவங்கள அடக்கம் செய்கிறாங்க. ஜும்மா தொலைக்கு பின்னால பஸ்ஸரா மக்கள் மல்ல எல்லா சுற்று வட்டாரம் சரியான அனைவரு கூட்டம், கண்ணீர் அவங்களுடைய எல்லா மனமும் உறுதி அவ்வளவுக்கு அழுகையோடு கண்ணீர் கப்பனமாக இனி எப்படி யார் பார்க்க முடியும் அப்படி மாதிரி சிந்தனையோடு அந்த கூட்டத்தில் ஜனாதா கலந்து கொண்டாங்க. இதோட ஒரு விஷயம், இதோட அவங்களுடைய அந்த தஃபனுக்கு பின்னால அவங்க அடக்கத்துக்கு பின்னால எந்த அளவு சொன்னால் அன்னைக்கு அசுர தொழுகையில் யாருமே இமாம் ஜமாத் தொழு வைக்கிறதுக்கு யாருமே வரல, தொழுகை நடத்துறதுக்கு யாரும் இல்லை. அந்த இது சொல்லும்போது இப்போ ஹாலிகான் என்று சொல்லக்கூடிய கூற்றின்படி இது இஸ்லாத்தில வரலாற்றில் என்றுமே காணாத ஒரு புதுமையாகவும் ஒரு கருப்பு தினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. காரணம் அவங்க இரண்டு தொழுகை வச்ச இடத்துல அவங்க இருந்த இடத்துல யாருக்கு தைரியம் இல்லை, தொழுகை கடமைகள் இல்லாமல் விட்டுல, ஆனால் அந்த தகுதியும் அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்றதுக்கு தகுதியா அப்படிங்கிற பார்த்து அவங்க யாருமே விதமா வரல என்பதுதான் வரலாறு. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது நம்ம கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு என்ன செய்ய சென்ற வருஷம் முழுமையாக பாதிக்கப்பட்டோம். 2வது அலைவரிசை இப்போ கொஞ்சம் அனுமதி கிடைச்சாங்க கூட இன்னைக்கு நம்ம எல்லா நாட்டில் பார்க்கும்போது சண்டே ஹாலிடே நம்ம சொல்றோம், ஞாயிற்று விடுமுறை. அதே மாதிரி இன்னைக்கு கொண்டு வரும்போது இன்னைக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில இருந்து இந்த கொரோனாவை 2வது கொரோனாவை வைத்து நம்ம தொழிலாளிக்கு மஸ்ஜிதுகளுக்கு சண்டே ஹாலிடே மாதிரி இன்னைக்கு அவங்க விடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு நம்ம மோசமான காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. சண்டே ஒரு பள்ளியாசல் பூட்டப்பட்டு அதுவும் பூட்டப்படாம தொழுகை இபாதத் இல்லாமல் நடைபெறுகிறது சொன்னா இது பெரிய பேராபத்து ஆய்ந்து கொடுக்கிறது. அதனால் அல்லாஹ் தஆலா
நான் ஏதோ தவறு செய்து விட்டோம் யா அல்லாஹ், அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடிய நீயா இருக்கிறாய். அந்த மன்னிப்பை வழங்கி எங்க இந்த கொடூரமான அந்த நோயை விட்டும் உலகம் முழுவதும் எல்லா மக்களும் நிம்மதி பெற்று வரக்கூடிய நல்ல தௌஃபீக் செய்யலான்னு துஆ கேட்கக்கூடிய கடமை இந்த ஜும்மாவுடைய நாளில். அதே மாதிரி நம்ம இது ராமத்துடைய 10 முடிய போகிறது அவசியம் கேட்டால் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் என்பதை சந்தேகமில்லை. அவசியம் நம்ம அழுத்து தொழில் கேட்க வேண்டும். ஆனால் இந்த குர்ஆனுடைய அந்த தாக்கத்தை விட்டும் வெகு தூரத்தில் நீக்கி நிம்மதியான வாழ்க்கை கொடுறாளான்னு ஒவ்வொருவரும் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் அல்லாஹ் தஆலா இடத்திலே இறைஞ்சுவோம். அவனுடைய எல்லா தேவையிலும் பெற்று இவ்வுலக காரியம் மறுவொரு காலத்தில் வெற்றி பெற்றவர்களாக வாழ நல்ல தௌஃபீக் செய்வானாக. மன நிம்மதியான வாழ்க்கையை தந்துடுவானாக. நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சந்தோஷமான வாழ்க்கையை தந்துடுவானாக. அதோடு மட்டுமல்லாமல் எல்லா மக்களும் நிம்மதியாக நம்மளுடைய மனைவி மக்கள் எல்லாரும் நமக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்ல சந்தோஷமான மக்களாக தந்துடுவானாக. அதே மாதிரி உடல் ஏற்படும் முசீபத்து ஆபத்துகள் தர்ச்சனைகள் எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பு தந்துடுவானாக. நம்முடைய ஹலாலான வியாபாரம் தொழிலில் பறக்க செய்வானாக. அதே மாதிரி நம்ம வைக்கின்ற நோன்புகளை அல்லாஹ் தஆலா குறைவின்றி நல்ல முறையில் நன்மை தேடக்கூடிய நோன்பாக உயிரோட்டம் உள்ள நோன்பாக ஆக்கி தந்துவானாக. இரவில் தொழக்கூடிய தராவி தொழுகை ஏற்றுக்கொள்வானாக. அது மட்டுமல்லாமல் நம்ம தானம் தர்மம் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சுபசமான வாழ்க்கை தந்துடுவானாக. மன்னிக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவோடு மன்னிக்க நல்ல தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஈமானோடு நம்ம வாழ்ந்த ஈமானோடு மன்னிக்க நல்ல தௌஃபீக் செய்வானாக. கபூரோட வேதனை விட்டு பாதுகாப்பு தந்துடுவானாக. கபூர் நெருக்கத்தை விட்டு பாதுகாப்பு தந்துடுவானாக. நம்ம அனைவருக்கு முன்கர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை தந்துடுவானாக. நாம் அனைவருக்கு நரகத்தை ஹராமாக்கி தந்துடுவானாக. இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை வச்சு பார்த்து தந்துடுவானாக. குறிப்பாக சொல்லப்போனால் நோன்பாளிக்கு என்று தனிப்பட்ட இருக்கக்கூடிய ரையான் என்று சொல்ற சுவர்க்கத்தை கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லக்கூடிய நல்ல தௌஃபீக் செய்வானாக. எல்லாத்திலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பை நமக்கு தந்துவானாக. அவருடைய ஷஃபாத் மூலம் நாம் சுவர்க்கம் செல்லக்கூடிய நல்ல சீதைகளை ஆக்கி தந்துவானாக. அவர்களுடைய முபாரக்கான கையினால் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு நாளை மறுமையிலே அறிந்து குடிப்பதற்கு நல்ல தௌஃபீக் செய்வானாக. எல்லாத்திலும் மேன்மையாக அல்லாஹ் தஆலா திரு பொருத்தத்தையும் திரு லிகாமை தந்துடுவானாக. எல்லா காரியங்களும் இவ்வுலக காரியத்தை மறுபடியும் காரியத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையும் வெற்றியான வாழ்க்கையை தந்துடுவானாக. இந்த துஆ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்தார் பதிலின் சஹாபாக்கள் அவ்லியாக்கள் சுஹதாக்கள் கொடுத்தால் இந்த துஆ ஏற்றுக்கொள்வாயாக. ربنا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا تلاوتنا من تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم انا نعوذ من البرص والجنون وسيئ الاسقام برحمتك يا ارحم الراحمين. اللهم ادفع بلياتنا والمصيبات والقرآن في العالمين جميعا برحمتك يا ارحم الراحمين. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. امين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.